உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2026 ராசி பலன்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கும்ல. எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் இந்த 2026 வருடங்கள்ல இருக்கு? 2026 பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல போட்டுட்டோம். இந்த ஜாக்பாட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குடா நம்ம பொழச்சுப்படா அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு நம்ம ராசி சூப்பரா டாப்ல வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் 3 ஜாக்பாட் சொல்லலான் இருக்கேன். ஒரு குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சனியை பார்க்கிற யோகம். இந்த 3 யோகங்களும் அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் குருவும் சனியுமாக சேர்ந்து என்னென்ன ஜாக்பாட்டுகள் எல்லாம் அள்ளி தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். ராம்ஜி சார், 2026 மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்கணும்? 2026 மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 விதமான யோகங்கள் கிடைக்க போகிறது. ஒன்று குரு சந்திர யோகம்னு பேரு. குரு பகவான் கடகத்திலே உச்சம் பெறுகிறார். இது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு கடகம்ங்கிற அந்த இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது என்னன்னா, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அந்த இடத்துல பொதுவாகவே இருந்தா இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதான் குரு சந்திர யோகம்னு சொல்றோம். இந்த சந்திரனுடைய வீட்டுல குரு உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, குரு 9 கூடையவராக இருக்காரு. யாரு? மேஷராசிக்காரங்களுக்கு. 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி. அப்போ 9ஆம் இடத்தை நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் யாரு? 4ஆம் இடத்துல அமர்வதே ஒரு பெரிய சிறப்பு. ஸ்தான பலன்னு பேரு. அப்போ ப்ரமோஷன் கன்ஃபார்மா கிடைச்சிரும் மேஷராசிக்காரர்கள். தான் ஜாக்பாட் நம்பர் 1. அப்போ ப்ரமோஷன் கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்ததாக என்ன நடக்கும்னா, ப்ரமோஷனை தொடர்ந்து 4ஆம் இடம்னா கார் வாங்குறது, வீடு, மாடு, மனை. ஊருக்கு வெளியேனாலும் சரி பரவாயில்ல சார், என் ஒய்ஃப் பேர்ல ஒரு இடம் எடுத்தே ஆகணும், நான் பாருங்க நான் இந்த ஊருக்குள்ள நானும் ஒரு ஆளா ஆகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அந்த மாதிரிலாம். வாடகை வீட்டில் இருந்தவங்கலாம் சொந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி. அப்போ சில பேருக்கு இங்கேருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இப்போல்லாம் இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. ஒரு காலத்தில் எதெல்லாம் பெரிய விஷயமோ அதெல்லாம் இப்போ சாதாரண விஷயம். அப்போ அந்த பல்கலைக்கழகங்களில் சென்று போய் படிக்கிற அந்த யோகங்கள் எல்லாம் இந்த குருச்சந்திர யோகத்தால் கிடைக்கிறது. 4ஆம் இடம் என்பது தாயார்னு அழைக்கப்படுறாங்க பிருந்தா. இந்த தாயார் அப்படின்னா அம்மாவுடைய உடல்நிலை. இப்போ அந்த இடத்துல அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறுவது ரொம்ப மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு அம்மாவால கஷ்டம். அம்மாவுடைய சொத்துக்கள் பிளாக் ஆயிருக்கு. அம்மா கூட பிறந்த சகோதரிகளே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாவோட சொத்தை கொடுக்க அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்க. போன்ற சில பேருக்கு அம்மாவுக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகிறதுக்கான முக்கியமா சந்திரன்னா மனசு. இந்த மனசுங்கிற இடத்துல குரு உச்சமாகும் பொழுது என்ன ஆகுன்னா, தெய்வமே குடிகொண்டதை போல. ஏன்னா குருனா தெய்வம், அவர் குடிகொண்டதை போல மனசு காமா. டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, இப்போ சில பேருக்கு வாழ்க்கையில நிறைய விரக்தி இருக்கும். டைவர்ஸ் ஆனவங்க, அல்லது சில பேருக்கு ரொம்ப பெரிய ஏதாவது ஒரு தீரா வியாதி இருந்தாங்கன்னா அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் எனக்கு தான் வாழ்க்கை முடிய போதே, அப்படியே இப்படியே. மனிதன் கவலைப்படுறதுக்கு ஒரு பாயிண்டே வேணாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சா அதை எனிவே ஹியூமன் மைண்ட்னாலே ஒரி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒரி பண்ணிட்டு இருக்கிற அந்த குணம் மாறி வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய போடா இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஒன்று உருவாகும். யதார்த்த நிலைக்கு திருப்பிடுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமாம், அந்த டிப்ரெஷன் மைண்ட் செட்லாம் போயிடும். ஸோ அப்போ இதெல்லாம் அது திறக்கின்ற அற்புத பலன். 4ஆம் இடம் என்பது இதை தொடர்ந்து சுகஸ்தானம்னு சொல்றாங்க. சில பேர் கம்பெனியில கஷ்டப்பட்டு மிஷின் ஓட்டுவாங்க. அதாவது இப்படி ஓட்டுவாங்க, கஷ்டப்பட்டு இடுப்பை வளைச்சு அல்லது குனிந்து வெயிட் தூக்கி இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் நின்ன வாக்கிலேயே ஒன்று அது மாதிரி ஒரு புது இடம், ஜாப், அது இருக்கிற இடத்துலயே வேற ஒரு மிஷின், அல்லது இருக்கிற இடத்துலயே நின்றுட்டே பார்த்துட்டு இருந்தேன் சார், இப்போ எனக்கு ஒரு சீட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, உட்காந்தாப்புல நான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன். நான் சொல்றதுனா ரொம்ப கிரவுண்ட் லெவலில் சொல்கிறேன். கொஞ்சம் மேலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், கடையாக ஓடி போய் மாத்திரை வித்துட்டு இருந்தேன். இப்போ நான் சூப்பர்வைசர், எனக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபோனில் ஃபாலோ பண்ணுவேன்
அப்படிங்கிற மாதிரியான உயர் பதவி சூப்பர்வைசரிங் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். 2வது யோகம் ஜாக்பாட் 2 அப்படின்னா அந்த குரு 8ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறார். இது பேரு குரு மங்கள யோகம்னு பேரு. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது குரு சந்திர யோகம், இது குரு மங்கள யோகம். அப்போ 8ஆம் இடம்னா சொத்து. இந்த 2026ல மேஷராசிக்காரர்களுக்கு சொத்தை பார்க்கிறார் குரு. அப்ப என்ன ஆகும்னா சொத்து, நான் ஏற்கனவே 4ஆம் இடம்ங்கிறது நான் சொன்ன வீடு வாங்க போறாங்க, இது வாங்க போறாங்க, லேண்ட் வாங்க போறாங்க. இப்போ சொத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா சில பேர் ஷேர்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, எஃப்டி போடுறது, ஆர்டி போடுறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேர் கிசான் விகாஸ் மாதிரியான விஷயங்கள், இது போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறது, அது பாண்டு வாங்குறது, பொண்ணு பேரில் ஒரு திட்டம், பொன்மகள் திட்டம் போடுறேன், நான் இனிமேல் மாதம் மாதம் கரெக்டாக இந்த காசு நான் ஓரமாக சேவிங்ஸ் பண்ணுவேன், எண்ணங்கள் எல்லாம் சேமிப்பில் சென்று விடும். சாதாரண மக்களுக்கு. கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு என்னென்னா ரொம்ப பெரிய விஷயங்கள், ஒரு பெரிய இடம் வாங்கலான் இருந்தேன், குவாரி வாங்கலான் இருந்தேன் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ செட் ஆகும். குவாரி கூட கிடைக்கும். அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா பெரிய பெரிய இடம், ஒரு பக்கத்தில் ஒரு 100 ஏக்கரா கிட்ட வருது, அது மொத்தமாக நானும் ஜாயின்ட் வெஞ்சரில் இன்னொருத்தரோட சேர்ந்து வாங்குறேன், அதை ஃபுல்லாக கிளியரன்ஸ் பண்ணி லே அவுட் போட்டு ஒரு பார்ட்டாக விற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய பில்டர்ஸ், கட்டடங்கள் போடுறது. அதே மாதிரி செங்கல் கட்டட வேலை செய்பவர்கள், இந்த மாதிரி கல் மண் ஜெல்லி போன்ற செய்பவர்கள் ரொம்ப அற்புதமான காலம். முக்கியமான ஜாக்பாட்டே என்னன்னா பிருந்தா, இந்த குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். சனி இது வரைக்கும் 7.5 சனியாக இருந்தார் மேஷராசிக்காரர்களுக்கு. ஐயோ 7.5 சனி வந்துருச்சே, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையேன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் சனியை பார்த்ததால என்ன ஆயிடுது, அப்போ சனியினுடைய பீடிப்பு குறைந்து விடுகிறது. சனி நார்மல் சனி, டெரர் சனியாக இருந்தவர் நார்மல் சனி ஆகிட்டார். ஸோ இப்போ அதுக்கு மேலே நீங்களே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போட்டுக்கோங்க. சனி நார்மல் ஆகிட்டார்னா என்ன ஆகும்? 7.5 சனி விடுதலை. 7.5 சனி விடுதலைன்னா என்ன ஆகும்? அவன் படுத்திய பீடைகள், அவன் படுத்திய பாடுலேருந்து விடுதலை. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு குரு தரும் இந்த அற்புதமான ஜாக்பாட் தான் பெரிய விஷயம். கண்டிப்பா சார், நீங்க இப்ப பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஜாக்பாட்ஸ் அடிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புவோம். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும் போது குருவை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த குரு எந்த மாதிரியான வேலைகளை 2026ல பண்ண போறாரு? குரு பகவான் அவர் இந்த வருடம் 3 யோகங்கள்ங்கிற டைட்டில் தான் நம்ம பிளே பண்றோம். அதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, குரு சந்திரனுடைய வீட்டுல உச்சமாகிறார். அது குரு சந்திர யோகம்னு பேரு. குரு விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறார். அது செவ்வாயோட வீடு. இப்போ குரு செவ்வாயை பார்க்கும்போது அது குரு மங்கள யோகம்னு அழைக்கப்படுது. அடுத்து குரு இந்த எல்லாருக்குமே ஒரு டெரிஃபிக்கா ஒரு டெரர் கார்டுனா யாருன்னா மிஸ்டர் சனி. இந்த ஆள் எங்கே போனாலும் இம்சை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சனியினால பாடாப்பட்ட சார். ஒவ்வொரு ராசியார்னு கேட்டு பாருங்க, ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை குரு பகவான் பார்த்து காம்பன்சேட் பண்ணி, ஒரு அம்மா வெளியே ஓடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னா, அந்த குழந்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி குரு பகவான் சனி எப்படி பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த 3 யோகம். ஒன்று சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகி குரு சந்திர யோகம், செவ்வாவை பார்த்து குருமங்கள யோகம், அடுத்து சனியை பார்த்து சனியை ப்ராப்ளமேட்டிக் சனியை நல்ல சனியாக மாற்றுறார். இது 3 யோகங்கள் தான் பெரிய விஷயம். இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற ஸ்தானம் ராசிக்கு ராசி மாறுபடும். ஸோ அதுக்கேற்றபடி அவங்க உச்சம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவாகவே அவங்க மனநிலை மாற்றம் ஏற்படும், மனநிலையில் ஒரு தைரியம் வரும், சொத்து வாங்குகின்ற யோகம் வரும், நிறைய வழக்குகள் முடியும். இந்த மாதிரிலாம் குரு தரும் அற்புத பலன்கள். சனி டிஃபால்ட்டாகவே இப்போ வக்கரமாக இருந்தவர் வக்கர நிவர்த்தி பெற்று இருந்ததால இந்த ராசிக்கு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதான பாயிண்டாக சனி ஒரு 25% ப்ளே பண்ணுறாருன்னா 75% குரு தான் ப்ளே பண்ணுறார். இந்த வருடத்தினுடைய எண்டில் பிருந்தா டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போயிடுறார். அதுக்கு மேலே அதை பற்றி பேசினா என்ன, பேசாட்டி என்ன? ஏன்னா டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு இயர் அண்ட் மூடு. அதனால் தேர் இஸ் நோ யூஸ் டு ஸ்பீக் அபவுட் ராகு. டிசம்பர் 6க்கு அப்புறம் நம்ம வேலை பார்க்குறதே ரொம்ப கம்மி. அடுத்து 20 நாட்கள் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த இயர் எண்டு. ஸோ அதனால் அந்த பயிற்சி நமக்கு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஜூன் 1ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு தான் நம்மளுடைய பிரதானம். அப்போ பக்கத்தில் இருக்கிற குரு பகவானுடைய டெம்பிள்ஸ், யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் ஆலங்குடி போயிருங்க, திட்டை போயிடுங்க. அல்லது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் பாடி திருவலியதாயம்னு பேர், அங்கே இருக்கிற கோயில் பாடி திருவலியதாயம். பாடியில் இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய இது இருக்கும், அங்கே போய் வணங்குங்க. திருவள்ளூரில் பக்கம் போனீங்கன்னா குரு பகவானுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய
தேடுங்க குரு பகவான் டெம்பிள்ஸ் அல்லது குரு பகவான் டெம்பிள்ஸுங்கிறத விட சித்தர் பீடங்கள் நிறையா போனால் கூட ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம சென்னையில் பாம்பன் சுவாமிகள் சித்தராகட்டும், பாண்டிச்சேரி படே சாஹிப் ஆகட்டும், ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள்லாம் இருக்காங்க. ரமண மகரிஷி, திருவண்ணாமலை ஃபுல்லாக ஒரே சித்தர் ஏரியா தான். இஃப் யூ வாண்ட் டு சி ஆல் தி சித்தர் இன் த சேம் ரோ யூ கேன் கோ டு திருவண்ணாமலை. அந்த மாதிரி இளம்பிள்ளை பக்கம் சேலம் பக்கத்தில் அங்கேயும் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே சென்று பௌர்ணமி தங்கிறது, ராகவேந்திரர் பீடம் போகிறது, குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான்களை, சித்தர்களை, ரிஷிகளை வணங்குதல் மிக மிக சிறப்பு. இதுதான் இந்த வருடத்தினுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நன்றி, வணக்கம் சார். உங்களை சந்திக்கணும்னா மக்கள் உங்களை எப்படி சார் தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நம்மளுடைய விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.